நேரலை மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், இது ஒருவேளை நேரலை இல்லாமல் நீங்கள் இந்த நேரலை மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிற ஆராதனையில் பங்கு பெறும்போது உங்கள் தெருக்களில், உங்கள் அருகாமையில் இருக்கிற தெருக்களில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அனுதினமும் நீங்கள் ஜெபம் படிகள் அன்போடு கேட்கிறோம். அப்படி நாம் ஜெபம் பண்ணும்போது நாமும் நம் அருகாமையில் இருக்கிறவர்களும் தேவனுடைய பாதுகாப்பு இருப்பார்கள். ஆகிய அவர்களுடைய தெருக்கள், இன்னும் எத்தனை தெருக்கள் இருக்கிறதோ அந்த தெருக்களிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து உடைய பாதுகாப்பு அந்த குடும்பங்கள் இருக்கட்டும் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது தேவன் எந்த தீங்கும் இல்லாமல் ஆண்டவர் ஜனங்களை பாதுகாப்பார். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர்களும் பாதுகாப்போடு வாழ கர்த்தர் கிருபை தருவார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசிப்படி கேட்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். என் பலம் பூரணமாய் விளங்கும். 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வாக்குத்தத்தம் என் பலம் பூரணமாய் விளங்கும். என் வல்லமை பூரணமாய் விளங்கும். என் அதிகாரம் பூரணமாய் விளங்கும். என் ஆற்றல் பூரணமாய் விளங்கும். என் சக்தி பூரணமாய் விளங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், என் வல்லமை பூரணமாய் உங்கள் வாழ்விலே வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நேர அலை மூலமாக இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், என் வல்லமை பூரணமாய் ஒரு வாழ்விலே விளங்கும். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று கவனிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லிருந்து 8 வசனங்களை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முள்ளை போன்று ஒரு முள் நம் உடலில், கால்களில், பாதங்களில் குத்தும் பொழுது எப்படி வேதனை கொடுக்கிறதோ அதை போன்று முள்ளை போன்று வேதனை கொடுக்கிற பிரச்சனைகள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதனால் அவருக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. இப்படி முள் போன்று தனக்கு தன் வாழ்விலே காணப்பட்ட வருத்தத்தை தந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ததாக இங்கே சொல்லப்படுகிறது. இப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முள்ளை போன்று தனக்கு வேதனை கொடுத்து கொண்டிருந்த அந்த வேதனை நீக்கும்படியாக பதில் கிடைக்கும் வரையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் செய்வதை விடவே இல்லை. ஹல்லேலூயா. இது மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற செய்தி என்ன? எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு தேவையா இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து பதில் கிடைக்கும் வரையிலும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பதில் கிடைக்கும் வரையிலும் ஜெபத்தை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் என்கிற ஒரு விசேஷத்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு வரும் அந்த பதில் வருவதற்கு நாட்கள் கடந்து போனாலும்
வாரங்கள் கடந்து போனாலும், மாதங்கள் கடந்து போனாலும், வருடங்கள் ஆனாலும் பதில் வரும் வரையிலும் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. பதில் வரும் வரையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற விசேஷ செய்தி என்ன? தேவனிடத்திலிருந்து பதில் வரும் வரையிலும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். நாட்கள் ஆகலாம், வாரங்கள் ஆகலாம், மாதங்களும் ஆகலாம், வருடங்களும் நீங்கள் ஆகிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். பதில் கர்த்தரிடத்தில் நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 23 வசனம் வரையிலும் நம் எல்லாருக்கும் முற்பதாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட சம்பவங்களை பார்க்கிறோம். தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குறுதி நிறைவேறும் என்பதற்கு, நிறைவேறும் என்று நம்புவதற்கு ஏதுமில்லாத நிலைக்கு போய்விட்டார். ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், அது நடைபெறும், அது தாங்கள் தன் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்கிற நம்புவதற்கு ஏதுமில்லாத நிலை. இனி இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனாலும் வேதம் சொல்கிறது, தனக்கு தேவனால் வாக்குரைத்த வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினார். ஆண்டு அளவு கூட சந்தேகப்படவில்லை. நாட்கள் ஆனது, மாதங்கள் உருண்டோடி போன, மாதங்கள் உருண்டோடி போய் கொண்டிருக்கிறது, வருடங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவருடைய வாழ்விலே அணு அளவு கூட சந்தேகப்படாமல் தேவன் தனக்கு வாக்குரைத்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாக நம்பி தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு வருடம், 25 ஆண்டுகள் தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருந்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருந்தார். தேவன் வாக்குரைத்ததை நிறைவேற்றுவார் என்று அணு அளவும் அவர் சந்தேகப்படாமல், அணு அளவு சந்தேகப்படாமல் அவர் தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொண்டிருந்தார், ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவர் அணு அளவும் தேவன் மேல் சந்தேகப்படாமல், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மேலே சந்தேகம் வராமல், அணு அளவு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினதினாலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரித்துக் கொண்டார் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 6:15 வாசிக்கிறோம். 15. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தமது ஆலோசனையை மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமை போல நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல பதில் கிடைக்கும் வரையிலும் நம்முடைய ஜெபம் விடவே கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பதில் கிடைக்கும் வரையிலும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள். பாருங்கள், 25 ஆண்டுகள் கடந்து போன ஆயிலும் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அவர் ஜெபத்தை விடவே இல்லை. தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருந்தார். அணு அளவு கூட தன் உள்ளத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாமும் அப்படி அணு அளவு சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காமல் தேவனிடத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னார், தேவனிடத்தில் நிச்சயமாய் நமக்கு பதில் வரும். இவைகள் எல்லாம் எழுதப்பட்டது என்ன, எதற்காக என்று சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்தெல்லாம் கர்த்தர் எழுதி வைக்கிற காரணம் என்ன? ரோமர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறதா. தேவன் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு இந்த சத்தியங்களும் உண்மைகளும் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? வேதாகமத்திலே நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசியுங்கள். அது அவனுக்கு நீதியாக எழுதப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, தேவனிடமிருந்து பதில் கிடைக்கவில்லையே
பதில் வரவில்லையே. நாட்கள் உருண்டோடிக் கொண்டே இருக்கிறது, வாரங்கள் உருண்டோடிக் கொண்டே இருக்கிறது, மாதங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது, வருடங்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அந்த ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வந்து தருவார். அல்லேலூயா. அவர் பதில் அளிக்கிற தேவன். நீ கூப்பிடுவாய், இதோ இருக்கிறேன் என்று நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னை கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று வாக்குப்பட்டு இருக்கிறார். அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. வாக்கு மாறாத தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். லூக்கா 15 அதிகாரம் 28 28 வசனம் வாசிக்கிறோம். கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவிடத்தில் வருகிறார். ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று குறிப்பிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் போய்கொண்டே இருக்கிறார். அவருக்கு பின்னால் சென்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசுவோ பிரதித்திரமாக ஒரு பதிலும் சொல்லவில்லை. இயேசு போகிற வழியில் அவர் பின்னால் போய்கொண்டு பின்னாலே நடந்து சென்று குறிப்பிட்டுக் கொண்டே செல்கிறார். இயேசுவே, ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி பின்னாலே குறிப்பிட்டுக் கொண்டு போனாளாம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக ஒரு வார்த்தை சொல்லாதிருந்தாலும் அவள் கூப்பிடுதலை விடவில்லை, அவள் பின் செல்வதை விடவில்லை. அவர் பிரதித்திரமாக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் இவள் தொடர்ந்து பின்பால் போனாள், பின்னாலே கூப்பிட்டுக் கொண்டே போனாள். நடந்ததில்லை. முடிவிலே அற்புதங்களை பெற்றுக் கொண்டாள். லூக்கா அங்கே 20 வசனத்தில் வாசிக்கிறோம். 15 அதிகாரம் 20 வசனம் வாசிக்கிறோம். சிறியே, உன் விசுவாசம் பெரியது, சிறியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது என்று அவளை ஆசீர்வதித்தார். அந்நேரமே பிசாசினால் கொடிய வேதனைப்பட்ட அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வாசிக்கிறோம். லூக்கா 15 அதிகாரம் 20 வசனத்தில் வாசியுங்கள். 15:20 லூக்கா 15:20 வாசியுங்கள். 28 மன்னிப்பு 28 அப்பொழுது அவள் 28 மன்னிக்கணும். மத்தேயு 15:20 இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது என்றார். பாருங்கள், சிறியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது என்று சொல்லி அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்நேரமே வாசியுங்கள். அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு ஒரு வார்த்தை கூட பிரயத்தனம் சொல்லல. ஆண்டவரே, என் மகளுக்கு இறங்கும், கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று இயேசுவின் பின்னாலே கூப்பிட்டுக் கொண்டே போனார். எவ்வளவு தூரம் கூப்பிட்டு போனார் நமக்கு தெரியாது. காலை முதல் மாலை வரையிலும் அவர் பின்னே கூப்பிட்டுக் கொண்டே போனார். இதுதான் ஒரு பிரயத்தனம் கொடுக்கலையே. இவர் பின்னால் அவரை கூப்பிட்டுக் கொண்டு போது வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை, விருதாவானது என்று ஒரு யோசனை பேசிக்கவில்லை, இடம் கொடுக்கவில்லை, தன் மனதுக்கு இடம் கொடுக்கவில்லை. தொடர்ந்து அவர் பிரயோஜனம் சொல்லாதிருந்தும் கூப்பிட்டுக் கொண்டே பின்தொடர்ந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். நடந்ததென்ன? இயேசுவிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. இயேசுவின் வாழ்க்கையோடு பதில் கொடுத்தார். உன் விசுவாசம் பெரியது, உன் விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது ஆசீர்வதித்த பொழுது கொடிய வேதனைப்பட்ட அவருடைய மகள் சுகமானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 15 அதிகாரம் 2-6 வசனம் வரையில் வாசிக்கிறோம். ஒரு விதவை தன் பட்டணத்திலே தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்த நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறான். அவன் தான் நியாயாதிபதி பட்டணத்துக்கு. அவனை தவிர வேறு நியாயாதிபதி கிடையாது. அந்த பட்டணத்துக்கு நியாயாதிபதி அவன் தான். ஆனா அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனையும் மதியாதவன். ஆனாலும் தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையில் தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்துல போய், ஏன்னா பட்டது அவன் தான் நியாயாதிபதி, எங்க போக முடியும்? அவனிடத்துல போய் தனக்கு நியாயம் செய்ய வேண்டும்
இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். என் எதிராளியோடு கூட எனக்கு மனத்தாங்கல் இருக்கிறது, அல்லது கொடுக்க வாங்கில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அல்லது என்னுடைய எதிராளியை துன்பப்படுத்துகிறான், என்னை வேதனைப்படுத்துகிறான், ஏதோ ஒரு பிரச்சனை. அதை போய் அந்த நியாயாதிபதிக்கு சொல்கிறார். நியாயாதிபதியோ தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்க மாட்டான். ஆனாலும் அவள் அதையெல்லாம் என்னல அடிக்கடி போனாள், அடிக்கடி போனாள். வீட்டுக்கு போனா, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, என் எதிராளி பிரச்சனைகளுக்கு விடுதலை தாங்க, காப்பாற்றுங்க என்று அவரை அடிக்கடி போய் தொந்தரவு செய்த பொழுது அந்த கடினமான அநீதியுள்ள நியாயாதிபதி தன் மனதிலே சொல்லிக் கொண்டானா, அடிக்கடி இவள் என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு இவளுக்கு நான் நியாயம் செய்வேன். இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார் 7-8 வசனத்தில், தேவனை நோக்கி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். பதில் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் பதில் கிடைக்கும் வரை ஜெபம் பண்ணிக் கொண்டே இருங்கள். அப்படி அடிக்கடி போய் ஜெபம் பண்ணினால, வேண்டிக் கொண்டனால இந்த நியாயாதிபதி இடத்துல இறக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், அவர் மனதை கடினமாக்குகிற ஒரு தேவன் அல்ல, இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கமுள்ள தேவன். அவர் பதில் எனக்கு தரவில்லையே, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே, வாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே, மாதங்கள் உருண்டோடி போய் கொண்டிருக்கிறதே, வருடங்கள் உருண்டோடி போய் கொண்டிருக்கிறதே என்று எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஜெபத்தை நிறுத்திவிடாதீர்கள். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சீக்கிரமாக உங்களுக்கு பதில் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பதில் வரும் வரையிலும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். அணு அளவு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பதிலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு இருக்கிற இந்த வேதனை கொடுக்கிற முள்ளை போன்று தன்னை தைத்துக் கொண்டிருக்கிற, தன் மனதை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை நீங்கும்படியாக அவர் 3 தரம் ஜெபம் பண்ணினார் என்று விசேஷமாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த 3 தரம் என்கிற இந்த காரியத்தை நாம் எப்படி எடுத்துக் கொள்ளலாம் என்றால், அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால் அந்த காரியம் தன்னை நீங்கும்படியாக ஜெபம் பண்ணினால், அது மாத்திரமல்ல 3 தரம் என்று சொல்லும்போது விசேஷமாய் 3 தடவை எதற்காக உபவாசம் ஜெபித்தார் என்று எடுத்துக் கொள்ளலாம். 3 தடவை உபவாசம் ஜெபித்தார். மத்தேயு 17 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 17:21. பாருங்கள், இந்த பிரச்சனை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்திலும் நீங்க போகாது. ஆண்டவர் சொல்கிறார். நடந்த சம்பவம் என்ன? இயேசு தனியாய் ஜெபம் பண்ணும்படிக்கு மலையிலே போய் ஜெபம் பண்ணும்படிக்கு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்துக் கொண்டு போய் மலையிலே தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அவர் அங்கே மருவமாகிறார். அந்த மருவ மலையிலிருந்து யாக்கோபோடு யோவானோடு அங்கே பேதுருவோடு அவர் இறங்கி வரும்போது ஒரு மனிதன் வருகிறான். இயேசுவிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிருக்கிறான். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும். சந்தன ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். என் மகனுக்கு இறங்கணும். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விடுகிறான். எவ்வளவோ அவனை பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது. எப்போ தீயில போய் விடுவான் எனக்கு தெரியாது. சந்திர நோயாக ஒரு நோய், அந்த நோய் அவனுக்கு வரும்போதெல்லாம் அவன் தீயில போய் அது தள்ளுகிறது, தண்ணீருக்குள்ளே விழுந்து விடுகிறான். ஆகவே கூடவே இருந்து அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் மகனுக்கு இறங்க வேண்டும், இந்த நோய் நீங்க வேண்டும். அத்தீயிலே போய் எரிந்து சாவதற்கு, தண்ணீர் விழுந்து செத்து விடுவதற்கு அந்த நோய் அவனை மாற்றிக் கொண்டிருக்கிறது, வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த நோயிலிருந்து அவனை சுத்தமாக்குவதற்கு உங்களுடைய சீசனத்தில் கொண்டு வந்தேன்.
அவனை சுத்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு என்று ஒரு கம்ப்ளைண்ட் பண்றான். இயேசுவிடம் சொல்றான். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்த 3 பேரும் ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணும்போது கூப்பிட்டு போறார். மீதி அத்தனை அப்போஸ்தலர்களும் கீழே இருக்கிறார்கள். அந்த அப்போஸ்தலத்துல வந்து என் மகனுக்கு இந்த நோய் இருக்கிறது, நீங்கள் அவனை சுத்தமாக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். ஆனால் அவர்களால் சுத்தமாக்க முடியவில்லை என்று கூறுகிறதை பார்க்கிறோம். இயேசு அவருக்கு இறங்கினார், அப்படி மகனை சுத்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பு இயேசு தனித்திருக்கும் போது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு தனித்திருக்கும் போது அப்படி சீசர்கள் வந்து இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறார்கள். வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவர்கள் ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தீர், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லியிருந்தீர், சகல நோய்களையும் சகல வியாதிகளை குணமாக்குங்கள் என்று சொல்லியிருந்தீர், மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொல்லியிருந்தீர். ஆண்டவரே இப்படி நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தோம், சகல நோய்களையும் குணமாக்கும் வல்லமை எங்களுக்கு புறப்பட்ட அனைவரை சுகமாக்கி இருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் இந்த மனிதனை ஏன் எங்களால் சுத்தமாக்க முடியவில்லை? பிரச்சனை என்ன? அப்போது ஆண்டவர் சொல்கிறார், சீசரை பார்த்து அப்போஸ்தலரை பார்த்து, இந்த நோய் உபவாசத்தினால் அன்றி போகாது. இந்த பிரச்சனை தீர்ணுமா நீ ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, விசேஷமாய் குறிப்பிட்டு நீ விசேஷத்து உபவாசத்து ஜெபம் பண்ணணும். நீ உபவாசம் ஜெபம் பண்ணியிருந்தால் அந்த நோய் நீங்கி இருக்கும். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் ஜெபம் பண்ணினால் மட்டும் போதாது, பதில் கிடைக்கவில்லையா? பதில் கிடைப்பதற்கு நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? பதில் கிடைக்காமல் மாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? பதில் கிடைக்காமல் அது வாரங்களாய் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? வருடங்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறதா? விசேஷித்து குறிப்பிட்டு உபவாசம் ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு பதில் வரும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வந்து வேறு வேறு புறப்பட்டு போகாது என்று சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே பிள்ளைகளே, உபவாச ஜெபம் பண்ணுங்கள், பதில் கிடைக்கும் வரையிலும் ஜெபம் பண்ணுங்கள். விசேஷமாய் பதில் கிடைப்பதற்காக உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாள் முழுவதும் உபவாசம் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்கள். காலையிலிருந்து மாலை வரையிலே ஒருவரை ஜெபம் பண்ணலாம், இல்லை இரவு ஆகாரம் வரையிலும் நீங்கள் ஜெபம் பண்ண உபவாசம் ஜெபம் பண்ணலாம். காலையிலிருந்து இரவு வரையிலும் உணவு உண்ணாமல் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவ்வப்போது நீங்கள் பழ ஜூஸ், அது ஒரு டீ, தேவைக்கு தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம். திட ஆகாரம் எதுவுமே எடுத்துக் கொள்ளாமல், அதிகமான ஜூஸ் அதிகமான பழங்கள் எடுக்காமல், உடல் தேவைக்கு ஏற்ற நிலையில கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நீங்கள் உபவாசம் பண்ணலாம். மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் விசேஷ ஜெபத்திற்கு உபவாசத்திற்கு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அல்லது மாத்திரம் 3 நாள் காலையிலிருந்து மாலை வரையிலும் உபவாசம் ஜெபம் பண்ணலாம். இப்படி நீங்கள் உபவாசம் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பதில் தருவார். அல்லேலூயா. பதில் கிடைக்கும் வரையிலும் ஜெபம் பண்ணுங்கள். பதில் கிடைக்கும் வரையிலும் உபவாசம் ஜெபம் பண்ணுவதற்கு நாட்களை தீர்மானியுங்கள். அப்படி செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பதிலை கற்றுத் தருவார். அது மாத்திரமல்ல, அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுங்கள். அதிகாலை தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது தேவனோடு ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாள் முடியும் போதும் அந்த நாளை தேவனோடு முடிவுங்கள். தேவனோடு அப்படி செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவார். குடும்ப ஜெபத்தை விடாதீர்கள். காலையிலே குடும்ப ஜெபம் பண்ணுங்கள், இரவிலே குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். இப்படி ஜெபத்தை வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். பதில் கர்த்தருக்கு நிச்சயமாக உங்களுக்கு வரும். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த பவுலின் வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன? நீங்கள் பதில் கிடைக்கும் வரையில் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். உபவாசத்தில் ஜெபம் பண்ணுங்கள். வாக்குத்தத்தங்களை அந்நிய சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு காணப்பட்ட அந்த வேதனை குறித்து சொல்லும்போது அது எனக்கு முள் போன்றிருந்தது என்று கூறுகிறார். முள் போன்றிருந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பதில் தரும்போது எந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில்
வாசியுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று. பலவீனத்திலே அவன் முள் என்று சொல்கிறான். ஆண்டு சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு முள் இருக்குது, இந்த முள் எனக்கு வேதனை கொடுக்கிறது, இது முள் எனக்கு நீங்கணும், இந்த முள் எனக்கு நீங்கி போகணும் என்று தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். அவன் விடாமல் ஜெபம் பண்ணுகிறான், தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறான், பதில் கிடைக்கும் வரையிலும் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த முள்ளை குறித்து சொல்லும்போது உன் பலவீனத்திலிருந்து அதற்கு பதில் வார்த்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் முள் என்று சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார் உன் பலவீனம் என்று சொல்கிறார். அன்பான நண்பர்களே, பவுலுக்கு காணப்பட்ட இந்த பலவீனத்தை குறித்து ஆய்வு வேதாகமங்களிலே வேதாகம் ஆய்வாளர்கள் பலவிதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் வேதாகமத்தை ஆய்வு செய்வது எப்படி, வேதாகமத்தில் இருக்கிற சரித்திர சம்பவங்களை எப்படி ஆய்வு செய்து அதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஏசாயா 34 அதிகாரம் 16 வசனம் இப்படி சொல்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 34:16. கர்த்தருடைய புத்தகத்திலே கர்த்தருடைய வேதாகமத்திலே தேடி வாசியுங்கள், பரிசுத்த வேதாகமத்தை தேடி வாசியுங்கள். அதில் ஒன்றும் குறையாது, அதில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. அப்படி வேதாகம சம்பவங்களை ஆராயும் போது அதுக்கு ஜோடி இருக்கும். அந்த ஜோடியை வைத்து ஆராய்ந்து அதுக்கு ஆய்வு முடிவு சொல்லணும். அப்படி நாம் இந்த பவுலுடைய பலவீனத்தை குறித்து ஆய்வு செய்வதற்கு சங்கீதக்காரனாகிய ஆசாப்பை நாம் எடுத்துக் கொள்ளலாம். சங்கீதக்காரனாகிய ஆசாப் சங்கீதம் 77 சொல்லுகிறார், என் ஆத்துமாவிலே ஆறுதல் இல்லை, என் ஆத்துமாவில் ஆறுதல் இல்லை ஆண்டவரே. சங்கீதக்காரன் ஆசாப் சொல்கிறார், என் ஆத்துமாவிலே கொஞ்சமே ஆறுதல் இல்லை, என் ஆயுள் தொய்ந்து போயிட்டு, தூக்கம் எனக்கு வரல. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல என் ஆவியில என் ஆத்மாவில் ஆறுதலே இல்லை, 3ஆம் வசனத்துல என் ஆவி தொய்ந்து போயிருக்கிறது, 4ஆம் வசனத்துல சொல்லும்போது தூக்கமே எனக்கு வரல. 5ஆம் வசனம் சொல்கிறார், ஒரு இடத்துல பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, யாரையும் பார்த்தா ஒதுங்கி போறேன், பேச எனக்கு விருப்பம் இல்லை, சஞ்சலத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், எனக்கு பெரிய சஞ்சலம் இருக்கிறது என்று சொல்கிறார். அதே போல சங்கீதம் 73ஆம் சங்கீதத்தில் 3-5 வசனம் பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய வாழ்வை நான் கவனித்து பார்த்தேன், துன்மார்க்கரை நான் கவனித்து பார்க்கிறேன். அவனை கவனித்து பார்க்கும்போது 3-7 வசனம் வரையும் சொல்கிறார், துன்மார்க்கருக்கு வாழ்வை கவனித்து பார்க்கிறேன், மரணம் வரைக்கும் அவளுக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறார்களே, அவர் இதை விரும்புவதெல்லாம் அவளுக்கு நடந்து இருக்கிறதே. 12ஆம் வசனத்தில் என்றென்றைக்கும் அவர்கள் சுகஜீவிகளாய் ஜீவிக்கிறார்களே அப்படி சொல்லிவிட்டு 13ஆம் வசனத்தில் நான் தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து நடப்பதெல்லாம் விருதாவா, அவங்களாம் சுகமா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டம் வரல, மரணம் வரையிலும் அவர்கள் சுகமா இருக்கிறார்கள், சுகஜீவிகளாய் வாழ்கிறார்கள். ஆனா துன்மார்க்கர், ஆனா என்னுடைய வாழ்க்கையில அடுக்கடுக்கான துன்பங்கள், சஞ்சலம், மனவேதனை இப்படிலாம் சொல்லிவிட்டு பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்கள், அங்கே 2ஆம் வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 73:2. இப்படி நாம் அவைகளை நினைக்கும் போதெல்லாம் என் ஆவிக்கு வாழ்க்கை தள்ளாடுகிற வாழ்க்கையை மாறிக்கொண்டு சொல்லியிருக்கான். என் ஆவிக்கு சரிக்கிற நிலையில் இருக்கிறேன், என் ஆவிக்கு நிலையில ஒரு வருத்தம், நான் ஆவிக்குரிய மகனாக இருந்து என்ன பிரயோஜனம், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கேள்வி எனக்கு வருகிறது, தள்ளாடுகிற நிலைக்கு தள்ளப்பட்டேன், சரிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டேன். எதுவரைக்கும் 15ஆம் வசனத்தை வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. எதுவரைக்கும் 17ஆம் வசனம் 1-7. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு மகிழ்ந்த வேதனை கொடுத்து, நான் ஆவிக்குரியவனா இருக்கணும், நான் ஏன் தேவனுக்கு பயப்படணும், நான் ஏன் தேவனுக்கு பயப்படுது, எனக்கு என்ன நன்மை கிடைச்சது, எனக்கு என்ன சகாயம் உண்டானது, எனக்கு என்ன மகிழ்ச்சி வந்தது, நான் விரும்புறதும் நடக்குதா, அனுபவம் துன்பப்படுகிறேனே, அனுபவம் கஷ்டப்படுகிறேனே, அடிக்கடிக்கான துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே
நான் முடிவை கவனித்து பார்த்த பிற்பாடு என் ஆவிக்கு வாழ்க்கையில நான் என்ன செய்றேன்? 21 வசனத்தை 22 வசனத்தை வாசிக்கிறேன். நான் என் ஆவிக்கு வாழ்க்கையை கொடுத்து விசனமடைந்ததற்காக மனம் கசந்தேன். என் உள்ளத்தில் குத்தப்பட்டேன். நான் காரியம் அறியாத உடனே போயிருந்தேனே, உமக்கு முன்பாக மிருகம் போல் நடந்து கொண்டேனே என்று சொல்லி அவன் தன்னை என்ன செய்கிறான்? அங்கலாய்க்கிறதை குறித்து பார்க்கிறோம். மனசாப்பட்டான், மனசாப்படுகிறான். துன்மார்க்கனுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கை போட்டு பார்க்கிறான். துன்மார்க்கனா இருந்திருக்கலாமே, நான் ஏன் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க வேண்டும்? நான் என்னுடைய தேவனை தேடணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் ஏன் கர்த்தருக்கு பயப்படணும், நான் ஏன் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்? நான் அப்படி நடந்து எனக்கு என்ன நன்மை கிடைத்தது? அடுக்கடுக்கான பிரச்சனைகள் தான் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று ஆவிக்கு வாழ்க்கையிலே சறுக்கு நிலைக்கு தள்ளப்பட்டான். தண்டாடுகிறவனாய் காணப்பட்ட இதுவரையிலும் துன்மார்க்கனுடைய வாழ்வை கவனித்து பார்ப்பதையும் துன்மார்க்கனுடைய முடிவை கவனித்து பார்த்தான். முடிவை பார்த்தபோதுதான் சொன்னான், தன் மனதுக்குள்ளே மனசார்பட ஆரம்பித்தான். அவன் மனம் கசந்தான். ஆண்டவரை இப்படி நான் நடந்து கொண்டதற்காக, இப்படி நான் எண்ணினதற்காக, இப்படி நான் ஆண்டவரை ஆவிக்கு வாழ்ந்து தள்ளாடினதற்காக, சரிக்கிறதற்காக மனம் கசகிறேன், இழுத்து குத்தப்படுகிறேன். ஆண்டவரே, நான் காரியம் ஐயாத மூடனை போல் நடந்தேனே, முழுக்கமாக மிருகத்துக்கு நடந்து கொண்டேன் என்று சொல்லி மனசாப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு அப்படி மனசாப்படுகிறார். யோபு 42 அதிகாரத்துல 3 வசனத்திலேயும் 6 வசனத்தையும் வாசிக்கிறேன். யோபு 42 அதிகாரம் 3 வசனம் 6 வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், யோபு சொல்கிறார், கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்க தாமதிக்கும் போது இதெல்லாம் சொன்னாங்க. பிறந்த நாள் எனக்கு சபிக்கப்படுவதாக, நான் பிறந்திருக்க கூடாது, என் தாய் கற்பத்திலேயே நான் செத்து போயிருக்கணும், நான் எனக்கு பயந்து நடந்து என்ன செய்தார் என்னெல்லாம் கேள்விகளை தன் சமூகத்துக்கு முன்பாக வைக்கிறான், அங்கலாய்க்கிறான். இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்த போது சொல்கிறான், நான் எனக்கு அறியாததையும் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாததையும் என் அறிவு அறியாததையும் அழைக்கிறேன் என்று சொல்கிறான். 3 வசனம் மறுபடி வாசிங்க. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கொஞ்சம் கூட எட்டாததையும் அறியாதை குறித்து அழைக்கிறேனே என்று சொல்லி தாராசனத்தை வாசிங்க. ஆகையால் எப்படி நான் நடந்து கொண்டதற்காக அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் விழுந்து மனசாப்படுகிறான். எப்படி அறியாததையும் புத்தி கெட்டாதையும் குறித்து பேசுறதற்காக நான் மனசாப்படுகிறான் என்று மனசாப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதக்காரன் ஆசாப் சொல்கிறான், இப்படி நான் துன்மார்க்கனுடைய வாழ்வை என் வாழ்க்கையை பெற்று பார்த்து நான் அதை குறித்து சரிப்புதலும் அவைக்கு சரிக்கு நிலையிருந்த தள்ளாட நிலையிருந்த ஏன் கர்த்தர் பயப்படணும்? அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களே, அவங்க விருப்பம் நடந்துகிறதே என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறான், இப்படி தான் எண்ணெல்லாம் குறித்தான் சொல்றான். சங்கீதம் 77:10 வசனம் வாசிங்கள். சங்கீதம் 77:10. இது என்னுடைய பலவீனம் என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறார். இப்படி நான் எண்ணினதான் என்னுடைய பலவீனம், இதான் என்னுடைய பலவீனம். அதனால் சொல்றாரு, இந்த பலவீனத்திலே உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும். ஆசாவை போல யோபுவை போல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அடுக்கடுக்கான துன்பங்கள், அடுக்கடுக்கான பிரச்சனைகள், அடுக்கடுக்கான வருத்தங்கள். ஆகையால் அவன் சொல்கிறான், ஆண்டவர் நோக்கி அவன் ஆவிக்கிற வாழ்க்கை வந்து சரிப்புதலுக்கு ஆகிவிட்டது, அவருடைய ஆவிக்கிற வாழ்க்கை தள்ளாடுவதற்கு ஆகிவிட்டது. தள்ளாடுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி யோசித்து பார்ப்பது, சாத்தானுடைய தீய எண்ணங்கள் தான் என்னை நிரப்புகிறது என்று சொல்லி யோசித்து பார்த்தான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த அடுக்கடுக்கான பிரச்சனைகள் என்ன? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 23 23 வசனம் வரையில் நான் சொல்கிறேன், வாசிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 27 வசனம் வரை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு அடுக்கடுக்கான ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்லும் போது, தனக்கு சம்பவத்தை குறிப்பிடும் போது, நான் அதிகமாக அடிப்பட்டவன், ஒரு முறை அதிகமாக அடிப்பட்டவன், நான் அதிகமாக காவலில் வைக்கப்பட்டவன், நான் அவருடைய அடுக்கடுக்கான பிரச்சனை என்ன? அதிகமாக அடிக்கப்பட்டவன், நான் அதிகமாக காவலில் வைக்கப்பட்டவன், நான் அநேக தரம் மரண அவதி
3 தரம் விழாவினால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லறையுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கப்பல்ல போனா அங்கே பிரச்சனை, கப்பல் தேசம் கப்பல் அது வாசிங்க. 3 தரம் விழாவினால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லறையுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். அது மாத்திரமல்ல, கடலிலே ஒரு 40 முழுவதும் போய்கிறேன். கடலிலே போக வேண்டிய நேரம், கடல்ல தத்தளிக்கிறான், படகுல தனியா ஒரு 40 கடலிலே தத்தளிக்கிற சூழல் இருந்தது. ஆறுகளால் வந்த மோசங்கள், ஆறுகளை கூட அவன் பிரயாணம் பண்ணுவது அதில் அவனுக்கு மோசம் ஏற்பட்டது. கள்ளர்களால் வந்த மோசங்கள், கள்ளர்கள் அவனுக்கு பிரச்சனை கொடுத்தார்கள். என் சுய ஜனங்கள், என் சொந்த ஜனங்களுக்கு வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களாக வந்த மோசங்கள். பட்டணங்களுக்கு போனா அங்கேயே எனக்கு பிரச்சனை, வனாந்தரத்துக்கு போனா அங்கேயே எனக்கு மோசம், சமுத்திரத்துக்கு போனால் அங்கேயே எனக்கு மோசம். கள்ள சமுதாயத்துக்கு வருத்தங்கள் அநேகபுரம் கண்வெளிப்பிலும், அநேகபுரம் பசியிலும், தாகத்திலும், உபவாசத்திலும் நிர்வாணமாக இருந்திருக்கிறேன். அடுக்கடுக்கான பிரச்சனை, அது அவனுக்கு ஒரு பெரிய கேள்விப்படுத்தது. ஆகவே அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க நல்லவரே, அது அவனுக்கு பலவீனமா இருந்தது. ஆசாவை போல, ஒரு யோகவை போல அறியாத தெரியாத குழப்பிக் கொண்டே இருந்தான். யோசித்து பார்த்தா, ஏன் நான் இப்படி குழம்புகிறேன் யோசித்து பார்த்த போது அவனுக்கு ஒன்று தெரிந்தது, இது சாத்தானுடைய ஒரு செயல் என்பதை விளங்கிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் தன்னுடைய பலவீனத்தை தன்னை விடுவிக்கும்படியாகும், தனக்கு வேதனை கொடுக்கிற அடுக்கடுக்கான பிரச்சனைகள் தன்னை விட்டு நீங்கி போகும்படியாகும், தன் வாழ்வில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வராமல் இருக்கும்படியாகும், இப்படிப்பட்ட இந்த பலவீனமான எண்ணத்தை கொடுத்த சாத்தானுடைய எண்ணங்களிலிருந்து தன்னை விடுதலையாக்கும்படியாகும் 3 தரம் அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணினார் பார்க்கிறோம். பதில் கிடைக்கும் வரையிலும் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அடுக்கடுக்கான துன்பங்கள், அடுக்கடுக்கான பிரச்சனைகள், அடுக்கடுக்கான போராட்டங்கள் உங்கள் வாழ்வில் வருவதை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆவிக்கு வாழ்க்கை தள்ளாடுவதை தள்ளிவிட்டீர்களா? ஒரு பின்மாற்றங்களை செஞ்சு விட்டீர்களா? கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறீர்களா? மனம் திரும்பும் என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. பதில் கிடைக்கும் வரையிலும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆனாலும் தடையில்லா குறையில்லாமல் ஜெபம் பண்ணுங்கள். உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் தருவார். பாருங்கள், பவுல் சொல்கிறார், பவுலே பவுலே உன் பலவீனம் நீங்கும்படியாக என்னுடைய பலத்தை பூர்ணமாய் வழங்க பண்ணுவேன். என் பலம் பூர்ணமாய் வழங்கும். தடுக்கடிக்கான பிரச்சனைகளுக்கு வராமல் உன்னை காப்பேன். என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். நிறைவேற்றினாரா? நிறைவேற்றார். பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இத்தாலி தேசத்திற்கு காவலில் கொண்டு செல்லப்படுவதற்கு யூலியு என்கிற 100 கட்டிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அந்த அதிகாரத்தை வாசிக்கிறோம். இத்தாலி தேசத்துக்கு போனோம். இத்தாலி தேசம் போவதற்காக யூலியு என்கிற 100 அதிபதியை ஒப்புக் கொடுக்கிறான். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த 100 அதிபதி பவுலை பட்சமாய் நடத்தினான். அல்லேலூயா. இதுவரை நடுக்கடிக்கான துன்பத்தை சந்தித்தவன் இத்தாலி தேசத்துக்கு போகும்போது கர்த்தர் அவனுக்கு தைரிய ஆற்றலை கற்றுக் கொடுத்தார். அந்த யூலியு அவனை பட்சமாய் நடத்தினான். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சிறையிடத்திலே போய் தன் நண்பனிடத்திலே போய் அவன் பராமரிக்கும்படி உத்தரவு கொடுத்தான். 3ஆம் வசனத்தை வாசிங்க. பவுலை பட்சமாய் நடத்தினான். சிறையிடத்திலே போய் பராமரிப்படைவதற்கு அவனுக்கு தயவு கிடைத்தது. யூலியு மூலமாய் தயவு கிடைத்தது. 100 அதிபதி அவன் பட்சமாக நடத்தினான். அது மாத்திரமா, சிறைகள் இருக்கிறாரா? போப்பா, ஃப்ரீடம் கொடுத்த, நீ ஃப்ரீடமா போகலாம், அவனுக்கு பராமரிப்படையலாம் கொடுத்தான். இன்னும் நீங்க வாசிக்கும் போது 28ஆம் அதிகாரம் 43ஆம் வாசிக்கிறோம். 100 அதிபதி பவுல் பவுலை காப்பாற்றுவதற்கு மனதா இருந்தான். பவுல் காப்பாற்றப்பட வேண்டும், அவன் சாயக்கூடாது, அவன் துன்பப்படக்கூடாது, அவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அதே அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பவுலை காப்பாற்றுவதற்கு மனதா இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். மனதா இருந்தான், அவனை காப்பாற்ற மனதா இருந்தான். 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இத்தாலி தேசத்தில் கொண்டு போகப்பட்ட அந்த பவுல் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100 அதிபதி யூலியு தன் காவலில் இருந்த அந்த பவுலை சேனாதிபதி வசத்தில் ஒப்புக்கொடுக்கிறார். அந்த சேனாதிபதிக்கும் பவுலுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது.
நான் தனித்து குடியிருக்கும்படிக்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா? அந்த உத்தரவு கிடைத்தது. அந்த வசனத்தை வாசிங்க. 28:16. ரோமாபுரியில் சேர்ந்தபோது நூற்றுக்கு அதிபதி தன் காவலில் இருந்தவனை சேனாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்க சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றான். அது உத்தரவு கிடைச்சது. அங்கே போன உத்தரவு கிடைச்சது. என்ன உத்தரவு? ஐயா, இந்த காவலாளியோடு கூட நான் இருக்கணும்ல, எனக்கு காவல் பண்ணுகிறானே அந்த காவலாளியோடு கூட நான் தனித்து இருக்கணும், உத்தரவு கிடைக்குமா? அந்த உத்தரவு கிடைச்சதுங்க. அது மாத்திரமா? 28:30 வாசிக்கிறோம். பவுல் தனக்காய் அந்த தேசத்திலே வாடகைக்கு வீடு வாங்கி 2 வருடம் தங்கியிருந்து தடையில்லாமல் எவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார் என்று வாசிக்கிறோம். 28:30 வாசிங்க. அப்போ மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தடையில்லை அவனுக்கு. இதுவரை எல்லாம் நடந்தவனுக்கு அடுக்கடுக்கான பிரச்சனை தான். இன்றைக்கு என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தாரோ அன்றையிலிருந்து அவனை கர்த்தர் தயப்படுகிற ஈடுகளை கற்று வைத்திருந்தார். தயவு செய்கிற சேனாதிகளை கற்று வைத்திருந்தார். ஒரு காரியமெல்லாம் தடையில்லாமல் நடைபெறுவதற்கு கர்த்தருக்கு தயப்பட்டிருந்தார். அருமையான விசுவாசியை கர்த்தர் இந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சொல்கிறார், அன்பார்ந்தவர்களே, என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அடிக்கடிக்கான பிரச்சனைகளை பார்த்து, அடிக்கடிக்கான கஷ்டங்களை பார்த்து, அடிக்கடிக்கான போராட்டங்களை பார்த்து, அடிக்கடிக்கான எதிர்ப்புகளை பார்த்து நீ ஆவிக்குள்ளே சோர்ந்து போயிருக்கிறாயோ, தள்ளாடி இருக்கிறாயோ, நீ சரிக்கிலே இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்கிறார், மகளே மகளே, என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இனி உனக்கு தடையில்லை, இனி உனக்கு தடையில்லை. நீ தடையில்லாமல் காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் தயவு பண்ணுகிற யூலிவுகளை தருவார், சேனாதிபதிகளை தருவார், நூற்றுக்கு அதிபதிகளை தருவார், அன்பார்ந்தவர்களே பாரதிதாசர்களை தருவார், தேவதைகளை கற்றுத் தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடையில்லாமல் காரியங்களை செய்வதற்கு, தடையில்லாமல் காரியம் நடைபெறும். கர்த்தர் சொல்கிறார், என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஏன் என் வாழ்க்கையில இத்தனை தடைகள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை போராட்டங்கள்? நான் கர்த்தரை சேவிப்பது விருதா? நான் ஆண்டவரை சேவிக்கணும், நான் ஆலயத்துக்கு போகணும், நான் பைபிள் வாசிக்கணும், நான் தசவா கொடுக்கணும், நான் ஆத்ம ஆதாயம் செய்யணும், நான் ஆகிய பரிசுத்தமா வாழணும், நான் எதுக்கு ஆராதிக்கணும், நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எப்படி எல்லாம் நீ மனசோர்ந்து இருப்பாய் என்று சொன்னார். பவுலை போல, அப்போஸ்தலர் ஆஸ்தாப்பை போல, அங்கே யோபை போல அறியாததை நீங்கள் தெரியாத குழப்பம் மனசாப்பிடு. ஆண்டவரே, நான் செய்ய எண்ணின எண்ணங்களுக்கு மனசாப்பிடு என்று சொல்லி தேவ சமூகத்தில் மனசாப்பிடுங்கள். ஜெபத்தை விடாதீர்கள், பதில் கிடைக்கும் வரை ஜெபம் பண்ணிக் கொண்டிருங்கள். கர்த்தர் இனி உங்களுக்கு தடையில்லை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. காரியங்களை தடையில்லாமல் செய்வதற்கு தயவு செய்கிற யூலிவுகளை உனக்கு வைத்திருக்கிறேன். உனக்கு தடையில்லாமல் காரியங்களை செய்வதற்கு உனக்கு சேனாதிபதிகளை கற்று வைத்திருக்கிறேன். நீ தடையில்லாமல் காரியங்களை செய்வதற்கு உனக்கு பாரதிதாசன் பதவிகளை வைத்திருக்கிறேன். தடையில்லாமல் காரியங்களை செய்வதற்கு தேவதை கொண்டவர்களுக்கு அழைப்பு தருகிறேன். தடையில்லாமல் காரியங்களை செய்வதற்கு கிறிஸ்துசாமி கொண்டவர்களை அழைப்பு தருகிறேன். அன்பார்ந்தவர்களை பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தயப்படுகிற அநேக மக்கள் வைத்திருக்கிறார். இனி உங்கள் காரியங்கள் தடையில்லாது, தடையில்லாமல் காரியங்களை செய்வதற்கு, தடையில்லாமல் நீங்கள் வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, விரும்புவதற்கு, நிறைவேறுவதற்கு கர்த்தர் கொண்டிருப்பார். அவர் சொல்கிறார், என் பலம், என் வல்லமை, என் அதிகாரம், என் ஆற்றல், என் சக்தி பூர்ணமாய் விளங்கும் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே அவரை நம்புங்கள். தடையில்லாமல் காரியம் நடைபெறும். ஜெபங்கள், ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். பதில் கிடைக்கும் வரையில் ஜெபம் பண்ணுங்கள். வாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, தேவ சமூகத்திலே நீங்கள் ஒரு நாளை முடிக்கும் போது ஜெபத்தில் முடியுங்கள். புதிய நாள் ஆரம்பிக்கும் போது ஜெபத்தில் ஆரம்பிங்கள். இப்படி செய்வீர்கள் நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். எப்படி கர்த்தர் பதில் கொடுத்தாரோ அவளுக்கு, அதே தேவன் எப்படி யோபுக்கு பதில் கொடுத்தாரோ அந்த ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாய் பதில் வரும். ஜெபத்தில் பதில் கிடைக்கும். தடையில்லாமல் காரியங்களை செய்வதற்கு அவர் பலன் உங்களோடு கூட இருக்கும். தயவு செய்கிற மக்களை கர்த்தர் உங்களுக்கு கிடைத்து தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணோமா? ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் மாறாதவர். இனி உங்களுக்கு தடையில்லை, இனி உங்களுக்கு தடையில்லை. தேவன் நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாறாத எங்கள் நல்ல தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற
ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், மகளே மகனே விசுவாசியே, இந்த சத்தத்தை நேரடியாக கேட்கிற அருமையான தேவனுடைய நேரடியாக எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பமே, கர்த்தர் சொல்கிறார், இனி உனக்கு தடை இல்லை. உனக்கு தயவு செய்கிற யூலிப்புகளை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். 100 அதிபதிகளை உனக்கு வைத்திருக்கிறேன். சேனாதிபதிகளை உனக்கு வைத்திருக்கிறேன். ஜனங்களை உனக்கு வைத்திருக்கிறேன். பட்டணத்தாரை உனக்கு வைத்திருக்கிறேன். அதிகாரிகளை உனக்கு வைத்திருக்கிறேன். உனக்கு தயவு பண்ணுவேன். உன் பலவீனத்திலே என் பலம் போதுமா வழங்கும். அடுக்கடுக்கான பிரச்சனைகளினாலே நீ பலவீனம் அடைந்திருக்கிறாயோ, அருமையானவர்களே, நான் உனக்கு இறங்குகிறேன். என் பலன், என் வல்லமை, என் ஆற்றல், என் சக்தி, என்னுடைய அதிகாரம் பூர்ணமாய் பரிபூர்ணமாய் வெளிப்படும், நிறைவாய் வெளிப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி எந்த காரியத்திலும் தடையில்லாமல் காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் அநேக மக்களை, தயவு செய்கிற மக்களை, தயவு கிடைக்கிற மக்களை கர்த்தருக்காய் கட்டளிடுவார். அற்புதங்களை காண்பார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அரங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். இது என் பலவீனம் என்று சொன்னது போல யோபு ஆண்டவரே அந்த பலவீனம் யோபுக்குள் இருந்தது போல அந்த பலவீனம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருந்தது போல இந்த நாளில் எங்களுக்குள் அநேகருக்குள் இருக்கிறது ஆண்டவரே. அந்த இடத்தில் மார்க்கரை கவனித்து பார்ப்பொழுது அவருடைய சுகவாழ்வை கவனித்து பார்ப்பொழுது எங்கள் வாழ்வோடு ஒப்பிடும்போது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் சலுக்கு நிலைக்கு தள்ளப்படுகிறோம், தள்ளாட நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஆண்டவரே. ஆயினும் அவருடைய முடிவை கவனித்து உணர்ந்த ஆசாப்பை போல அவர் மனசாப்பட்டது போல யோபு மனசாப்பட்டது போல நாங்களும் அதை மனசாப்படுகிறோம்
செய்கிற யூனிப்புகளை, நூற்றுக்கதிபதிகளை, சேனாதிபதிகளை நீ கட்டளிடுவதாக. தடையில்லாமல் காரியம் நடைபெறுவதற்கு கர்த்தர் துணை நின்று இந்த ஜனங்களை ஜெயம் பெற்றவராய் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரிடம் சமாதானம் நிறைவாக நம் அனைவரோடு கூட இருக்கிறதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் தெருக்கள் முழுவதிலும் இயேசுவிடத்தில் நினையுங்கள். உங்கள் சுற்றி இருக்கிற தெருக்கள் இயேசுவிடத்தில் தெளித்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை பாதுகாப்பது போல எல்லாரையும் பாதுகாத்து நாம் இருக்கிற இடங்கள் மகிழ்ச்சி நிறைந்த இடமாய் மாற்றி தருவார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.